அனைவருக்கும் காலை வணக்கம். ஆன்மீக அறப்பணிகள் செய்த மகான் மெஹர் பாபா பிறந்த தினம் இன்று. ஆன்மீகத்தோடு அறப்பணியும் ஆற்றி கருணைக்கடல் என்று போற்றப்பட்ட மெஹர் பாபா பிறந்த தினம் இன்று. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் பிறந்தவர் 1894. இயற்பெயர் மெர்வான் ஷரியர் ராணி. மெர்வான் ஷரியர் ராணி. பல மொழிகள் கற்றார். ஹாபிஸ், ஷேக்ஸ்பியர், ஜெல்லியின் நூல்களை விரும்பி படித்தார். கிரிக்கெட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஹசரத் பாபா ஜான் என்று அழைக்கப்பட்ட வயதான முஸ்லிம் பெண் துறவியை தனது 19 வயதில் சந்தித்தார். நடமாடும் ஆலயமாக போற்றப்பட்ட அந்த பெண் இவரது நெற்றியில் முத்தமிட்டார். அது தனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக உணர்ந்தார். தனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக உணர்ந்தார். வழக்கமான வாழ்க்கை முறையில் இருந்து விலகி துறவு மேற்கொண்டார். பிறகு உபாசனி மகாராஜ், ஷீரடி சாய்பாபா போன்ற மகான்களை சந்தித்தார். உபாசனி மகாராஜுடன் 7 ஆண்டுகள் இருந்தார். இந்து, முஸ்லிமு, ஜராதுஷ்டிரர்கள் ஆகிய அனைத்து பிரிவினரும் இவரை பின்பற்றினர். கருணை உள்ளம் படைத்தவர் என்று பொருள்படும் வகையில் சீடர்கள் இவரை மெஹர் பாபா என்று அழைத்தனர். 1922 மெஹர் பாபா தனது சீடர்களுடன் சேர்ந்து மும்பையில் மன்சில் இ மீம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். மன்சில் இ மீம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அவருடன் சீடர்களும் உடலை வருத்தும் ஆன்மீக பயிற்சிகள், கடும் விரதங்களை மேற்கொண்டனர். இவர் இறைவனின் தூதர் என்று ஏராளமானோர் நம்பினர் இவரை. அவரது மொழி அன்பின் மொழியாகவே இருந்தது. 1925ஆம் ஆண்டு முதல் வாழ்நாள் கடைசி வரை சுமார் 44 ஆண்டுகள் கடுமையாக மௌனமாகவும் இருந்தார். சைகை, எழுத்து மூலமாகவே தன் கருத்தை தெரிவிப்பார். சீடர்களை சேவைப்பணியில் ஈடுபடுத்துவதோடு அவரும் இணைந்து பணியாற்றுவார். பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இறைவன் நம் அனைவருக்குள்ளும் வாசம் செய்கிறார் என்பார். எதற்கும் கவலைப்படாதே, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இரு என்று ஆசீர்வதிப்பார். இதுவும் சைகை மூலமாகவே. அவ்வப்போது ரயிலிலும் நடந்தும் நீண்ட தூரம் யாத்திரைகள் மேற்கொள்வார். 1931 மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றார். அங்கும் ஏராளமான பக்தர் கூட்டம் திறந்தது. அமெரிக்காவில் ஒரு முறையும் புனேயில் ஒரு முறையும் விபத்துகளில் சிக்கியதால் அதிகம் நடமாட முடியாமல் போனது. இதனால் தனது மேற்கத்திய சீடர்களை இந்தியாவுக்கு அழைத்தார். இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரிப்பது குறித்து கவலை கொண்டார். 1952 தன்னை ஒரு அவதார புருஷர் என்று பிரகடனம் செய்தார். 1959 அவதார் மெஹர் பாபா அறக்கட்டளையை ஏற்படுத்தினார். ஏழை எளியோர்கள், நோயாளிகளுக்கு உதவ மருத்துவமனை, இலவச பள்ளி, கால்நடை மருத்துவமனை தொடங்கினார். ஏழை எளியோர்களுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும் எண்ணற்ற தொண்டுகள் செய்து கருணைக்கடல் என்று போற்றப்பட்ட மெஹர் பாபா 75வது வயதில் 1969 மறைந்தார். ஒரு புதுமையான ஒரு ஆளுமையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமை. ஆன்மீக அறப்பணிகள் செய்த மகான் மெஹர் பாபா. ஹபிபூர் மெஹர் பாபா. ஹபிபூர் இல்லை, நான் சும்மா சொல்லி பார்த்தேன். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் பிறந்தவர் 1894. இயற்பெயர் மெர்வான் ஷரியர் ராணி. ஹாபிஸ், ஷேக்ஸ்பியர், ஜெல்லியின் நூல்களை படிக்கிறார். 1922 மெஹர் பாபா தனது சீடர்களுடன் இணைந்து மும்பையில் மன்சில் இ மீம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். 1925ஆம் ஆண்டு முதல் வாழ்நாள் கடைசி வரை சுமார் 44 ஆண்டுகள் மௌனமாக இருந்தார். இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரிப்பது குறித்து கவலை கொண்டார். 1952 தன்னை ஒரு அவதார புருஷர் என்று பிரகடனம் செய்தார். 1959 அவர் அவதார் மெஹர் பாபா அறக்கட்டளையை ஏற்படுத்தினார். ஏழை எளியவர்களுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும் எண்ணற்ற தொண்டுகள் செய்து கருணைக்கடல் என்று போற்றப்பட்ட மெஹர் பாபா 75வது வயதில் 1969 மறைகிறார். பிறந்தது 1894. கிட்டத்தட்ட 75 வயசு வரை ஒளிந்து வந்திருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டு இறுதிப் பகுதியில் தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு இறுதிப் பகுதியில் இறந்து போகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இந்திய நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.